அன்புடையீர், சென்ற நீத்தார் பெருமை பதிவில் இந்திரன் பற்றி ஒரு ஐயப்பாட்டை பற்றி குறிப்பிட்டோம். சில தகவல்களை ஆராயும் போது ஐந்திரம் என்ற தொல்காப்பியத்திற்கு முந்திய தமிழ் இலக்கண நூலை ஐந்திரன் அல்லது இந்திரன் என்பவர் இயற்றினார் என்று அறிய முடிகிறது. அதுவே இந்த இந்திரனாக இருக்கலாம் என்பது என்னுடைய புரிதல். ஆனால் உறுதியாகவோ நிரூபிக்கவோ என்னால் முடியாது. அதற்கு நிறைய தரவுகளை ஆராய வேண்டும். இப்போது அதற்கு அவசியமும் நேரமும் இல்லை. அறத்தின் சிறப்பினை இன்று காண்போம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். பொறாமை, பேராசை, சினம், கடும் சொல் தவிர்த்தலே அறவழியாகும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இதை தவிர்த்து வாழ்ந்தால் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். இதை கடைபிடித்து வாழ்ந்திட்டால் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வது என்பதாகும். அறம், பொருள், இன்பம் மூன்றுள் அறம் வலிமையுடையது. அறத்தால் மட்டுமே இவ்வுலக மறு உலக வாழ்க்கை மற்றும் வீடு பேறு ஆகிய மூன்றும் கிடைக்கும். அறத்தான் வருவதே இன்பம். இதனை உணர்ந்து நல்வழியில் நடப்பதே வாழ்வின் பயன். இதுவே அரண் வலியுறுத்தல். திருக்குறள் அரண் வலியுறுத்தல். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தீனுங் காக்கம் எவனோ உயிர்க்கு. அறத்தீனுங் காக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாஞ் செயல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. அழுக்காரவா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்கா இயன்றதரம். அன்றறிவாம் என்னாதரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத் துணை. அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தா நோடூர்ந்தான் இடை. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் புறத்த புகழும் இல. செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயிர்ப்பாலதோறும் பழி.